வணக்கம் சார். இப்போது சமத்துவ இலக்கிய சங்கத்தின் தலைவர், அண்மையில் கவித்திலகம் என்ற பட்டத்தை பெற்றவர், 45 நூல்களுக்கும் மேலாக எழுதி தனக்கென்று ஒரு தனிப்பாதையை அமைத்து கொண்ட கவிவாணர் திரு ரவிதாசன் அவர்கள் நமது அரங்குக்கு வந்துள்ளார். இசைஞானி இளையராஜா சிம்பனி இசை நிகழ்ச்சியை பற்றியும் ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் பற்றியும் எப்படி பார்க்குறீங்க சார்? அது தமிழகத்திற்கு கிடைத்த 2 கௌரவங்கள். ஏஆர் ரகுமானும் சரி, இசைஞானி இளையராஜாவும் சரி. இசைஞானி இளையராஜாவுடைய அற்புதமான ஒரு மாணவர் தான், சிறந்த மாணவர் தான் ஏஆர் ரகுமான் அவர்களின்ட்டு உலகத்துக்கெல்லாம் தெரியும். எப்படி நம்ம ஒரு 2 ஆஸ்கார் ஏஆர் ரகுமான் அவர்கள் தூக்கிட்டு வந்தாரோ, இப்போ எவ்வளோ நம்ம ஆனந்தப்பட்டோமோ, அதே ஆனந்தத்தை அவருடைய குருநாதரான இசைஞானி இளையராஜா இந்த சிம்பொனி அமைச்சிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்மள மாதிரியே ரொம்ப சந்தோஷப்பட்டு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு ஒரு அரசு சார்பா ஒரு பாராட்டு விழாவே நடத்துறதா சொல்லியிருக்காருன்னா, இதனுடைய உச்சமான விஷயம் எப்படியாப்பட்டதுன்ட்டு பாருங்களேன். ஒரு பெருமிதமான விஷயம், எந்த அளவுக்கு உயர்ந்தது இந்த விஷயம் அப்படின்றத நம்ம இங்கதான் பார்க்கணும். பாரதியார் அவர்கள் பாரதியார் அவர்களை குறித்து பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு கவிதை எழுதினாரு. அதாவது, தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியார் தகுதி பெற்றதும் என்னென்று சொல்வேன் அப்படின்னு சொன்னாரு. அதாவது, தமிழால் பாரதியும் தகுதி பெற்றான், தமிழும் தகுதி பெற்றது அப்படின்ற கருத்து தான் அந்த கவிதையுடைய அர்த்தம். அது மாதிரி நம்ம இளையராஜாவும் சொல்லிக்கலாம். இசைஞானியால் தமிழகம் தகுதி பெற்றதும் தமிழ் இசைஞானியால் தகுதி பெற்றதும் எப்படி சொல்வது அப்படின்ற வரிகள் இசைஞானி இளையராஜாவுக்கும் பொருத்தமா இருக்கும். அந்த அளவுக்கு 2 பேரும் மிக அற்புதமான நமது நாட்டினுடைய மாபெரும் செல்வங்களாக நான் இந்த நேரத்துல பதிவு செய்கிறேன். நீங்க இலக்கிய உலகத்துக்கு எப்படி வந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கண்டிப்பா. நான் முதல்ல என்னுடைய படைப்பு அப்படின்னு பார்த்தா, முதல்ல நான் கட்டுரை தான் எழுதினேன். ஒரு சமுதாயத்தை குறித்த ஒரு கட்டுரை. அப்போது 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். 8வது படிக்கும்போது நான் எழுதின கட்டுரையை வாங்கி பி இமயவர்மன் அப்படிங்கிற என்னுடைய இரவு பள்ளி ஆசிரியர் ஒரு பத்திரிகைக்கு அனுப்பி வச்சாரு. சமூக மறுபுலர்ச்சின்ற ஒரு பத்திரிகைக்கு. அந்த பத்திரிகையில 10 பக்கம் அந்த கட்டுரை வந்துருச்சு. 8வது படிக்கும் போதே முதலாக அச்சில் இடம்பெற்ற என்னுடைய படைப்பு, என்னுடைய கட்டுரை அதுதான். அதன் பிறகு 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே என்னுடைய கவிதை புத்தகம் வெளிவந்தது. அதாவது, என்னுடைய கவிதை புத்தகமும் நான் 10வது தேர்ச்சியான அந்த முடிவும் ஒரே நாளில் வெளிவந்தது அப்படின்றது மிக முக்கியமானது. நான் மேடையில இந்த புத்தகத்தை வெளியிடும் வேலையில இருந்துகிட்டே இருக்கிறேன். என்னுடைய நண்பர் பிரபு இப்போது ஆசிரியரா இருக்காரு. அவர் நீ 10வது பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொன்னாரு. ஆகவே அந்த புத்தகத்துக்கு தான் பேராசிரியர் பெரியார்தாசன் அவர்களும், கவிவேந்தர் மு மேத்தா அவர்களும், கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் என்னை பாராட்டி அதுல அறிவுரை கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்துக்கு 92 அப்பதான் வைரமுத்து அவர்கள் என்னை ஒரு தாய் மாதிரி அதாவது குறிப்பா உதவியாளர் பாஸ்கரன் அண்ணன் இருக்காங்க, அவங்களான்னு சொல்லி அந்த பையன் என்னை பார்க்க சொல்லுங்க, சின்ன வயசுலயே அநேகமா சின்ன வயசா தான் இருக்கும் அவனுக்கு, அவன் எழுதியிருக்கிறான் புத்தகம், அவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த மகாத்மான்ற ஒரு கவிதையை பத்தி எழுதியிருக்காங்க, நல்லா அற்புதமா இருக்குது. அவனை அறிவுரை வாங்கும்போது என்னை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் அவரை பார்த்தேன். அவர் எதுவும் பாராட்டல. திடீர்னு எங்க இருக்காருன்னு கேட்டாரு. நான் இது மாதிரி பெரம்பூர்ல இருக்கேன்னு சொன்னேன். அப்படியா, முதல்ல நீங்க நல்லா படிங்க, அப்புறம் தான் கவிதை சிறப்பா படிங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரம் தான் 92ஆம் ஆண்டு என்னை வாழ்த்து கை கொடுத்துட்டு கார்ல ஏறிட்டாரு. அது மாதிரி அப்படிதான் என்னுடைய இலக்கிய கவிதை பயணங்கிறது அதன் மூலமா உருவாகி ஆசுல்கா தங்கதாசன் அப்படின்ட்டு பதிப்பாளர் பொழிச்சொல்வரில் இருக்காரு. அவரு பதிப்பித்து இப்போது ஒரு 45 புத்தகங்கள் 46 புத்தகங்கள் நான் வெளியிட்டு இருக்கேன். இதுதான் ஒரு 26 27 இலக்கிய அமைப்புகளா என்னை பாராட்டி விருதுகள் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் என்னுடைய சுய குறிப்புன்றது இதுதான், அதுக்கு மேல எதுவும் இல்லை. இப்படிதான் நான் அறிமுகமானேன். ரமண மகரிஷி உயிர் தந்தார் என்று ஒரு முறை இளையராஜா அவர்கள் கூறியிருந்தார். அதுலலாம் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா சார்? அதாவது, எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாததை குறித்து நான் எங்கேயும் பேசியதில்லை. ஏன்னா நாட்டுக்கு அது முக்கியமும் கிடையாது. பொதுவாக இசைஞானி இளையராஜா குறித்து
ஒரு குற்றச்சாட்டு. என்னன்னா அவர் வந்து ஆணவமா பேசக்கூடியவர், கர்வமா நடந்து கொள்ளக்கூடியவர், தலைகனம் பிடித்தவர் என்றெல்லாம் எல்லோரும் வந்து பெரும்பான்மையா ஒரு சிலர் அவர் மேல வந்து எதிர் கருத்து உள்ளவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து எந்த விஷயத்திலையும் அவர் வந்து தலைகனம் பிடித்தவராகவோ அல்லது ஆணவம் மிக்கவராகவோ எங்கேயும் நான் வந்து பார்க்கல. இந்த நிறைய சம்பவங்கள் மற்றவர்களுக்கு அவர் தலைகரம் பிடித்தவராக தெரிகின்ற ஒரு காட்சி எனக்கு தலைகரம் பிடித்தவராக தெரிவதில்லை. அது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதாவது அவரு வந்து யாரையும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை. என்ன இவன் தெரிஞ்சவன், இவன் தெரியாதவன், இவன் அப்படி இப்படி அதெல்லாம் அவர் கிடையாது. திறமையானவர்களை நேசிக்கக்கூடிய, ஆதரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராகத்தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அது நிறைய பேர் வந்து அவரை பிரித்து பேட்டி கொடுக்குறாங்கல்ல, அந்த நன்றி உணர்ச்சியை பாராட்டுகிறார்கள்ல, அதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் ஒண்ணு, இப்ப நீங்க ரமண மகரிஷி தான் உயிர் தெழுந்தார் அப்படின்னு இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து 2019 வந்து இந்த கருத்தை அவர் வெளியிட்டார். அதாவது ரமண மகரிஷி அவர்கள் தான் மரித்த பிறகும் உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்து வந்து உயிர் தெழவில்லை. இயேசு கிறிஸ்து வந்து உயிர் தெழுந்தது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் பகவான் ரமண மகரிஷி வந்து உயிர் தெழுந்ததை அறிவியல் ஒத்துக்கொள்கிறது என்பது மாதிரி அவர் வந்து கருத்தை வெளியிட்டார். உண்மையிலேயே பார்க்க போனா இதுதான் ஆர்வமான பேச்சு. இசைஞானி இளையராஜா அவர்கள் பேசியதிலேயே நடந்ததிலேயே உண்மையிலே இதுதான் வந்து ஆணவமான பேச்சு. மற்றதெல்லாம் ஆணவம், கர்வம், தலைகணன்றதான் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஆணவம் என்பதற்கும் கர்வம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கல, நிறைய பேர் புரியாம அதை பேசுறாங்க. கர்வம் என்பது என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை, என்னால் மட்டுமே முடியும் என்பது கர்வம், என்னால் மட்டுமே முடியும், யாராலும் முடியாது என்பது ஆணவம். இந்த மூணுத்துக்கும் வந்து நீங்க அந்த வேறுபாடை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இளையராஜா எங்கெங்கெல்லாம் வந்து தலைகணம் பிடித்தவராக தெரிகிறார், கர்வம் பிடித்தவராக தெரிகிறார், ஆணவம் மிக்கவராக தெரிகிறார் என்ற வேறுபாட்டை தெரிந்து கொண்டால் அவர் மீது நம்ம கோபப்பட மாட்டோம். அதிகமா எல்லா விஷயத்துக்கும் கோபப்பட மாட்டோம். ஆனா உண்மையில் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் ரமண மகரிஷியை பற்றியும் ஒப்பிட்டு அவர் உயிர் தெழுந்தது உண்மை, இயேசு கிறிஸ்து உயிர் தேடவில்லை என்று சொன்னாரே, அதுதான் அந்த இடத்தில் தான் இளையராஜா ஆணவம் மிக்கவராக தெரிகிறார். ஏன்னா ஆணவம் என்பது எப்போது வருகிறது என்றால், தன்னை உயர்த்தியும் அதே நேரத்தில் இன்னொருவனை தாழ்த்தியும் வருகின்ற ஒரு விஷயம்தான் ஆணவம். எந்த நேரத்துல எல்லாம் நம்மளை உயர்த்துவதற்காக மற்றவர்களை தாழ்த்துகிறோமோ அதுக்கு பேர் தான் ஆணவம். ஒரு மதத்தை குறைத்து மதிப்பிட்டு அதே நேரத்தில் இன்னொரு மதத்தை பெருமைப்படுத்தி சொல்லுகின்ற அந்த தருணத்திற்கு பேர் தான் ஆணவம். அவர் வந்து அதை சொல்லியிருக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதுதான் ஆணவமிக்க கருத்தாக இளையராஜா சொன்னதிலேயே ஆணவமிக்க கர்வமிக்க கருத்தாக நான் பார்க்கிறேன். அதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. 2 மாதங்களுக்கு முன்பு நீங்க இசைஞானியை பார்த்தீங்க, அதுவும் அவரே உங்களை வர சொல்லியிருந்தாரு. அவரை நேரில் பார்த்தாலும் எப்படி இருந்துச்சு சார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. லண்டன்ல போயிட்டு இசைஞானி இளையராஜா அவர்கள் சிம்போனி அமைச்சிட்டு வந்திருக்காரு. நமது தமிழகத்தினுடைய பெருமையை இந்தியாவுக்கும், இந்தியாவின் பெருமையை உலகத்துக்கும் நீட்டித்து தந்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த நேரத்துல நீங்க இசைஞானி இளையராஜா குறித்து ஒரு நேர்காணல் எடுப்பது மிகவும் பொருத்தமான ஒரு விஷயம். அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு கிராமத்து ராஜா என்ற ஒரு நூல், இளையராஜா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு யாருமே வந்து இதுக்கு முன்னே எழுதலை. நான் தான் முதன் முறையாக வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை எழுதியிருக்கிறேன். அதனால எழுதிட்டு போயிட்டு இதுக்கு வந்து அனுமதி கேட்கறதுக்காக இசைஞானி இளையராஜா அவர்களாட்ட ஒரு 3 முறை போனேன். அவங்களுடைய உதவியாளர்கள் வந்து இதுக்காக உதவி செய்யலை, இசைஞானியை பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கொடுக்கல. அதன் பிறகு நான் யோசனை பண்ணி இசையமைப்பாளர் அவருடைய தம்பியான கங்கை அமரன் அவர்களாண்ட போனேன். அவர் ஒத்துழைப்பு கொடுத்தாரு. இசைஞானி அவர்களாண்டிய ஒரு அனுமதியை வாங்கி தந்தார். அப்புறம் அந்த புத்தகம் வெளியே வந்தது. சென்னையில தான் எக்ஸாம் மையத்துல தான் அந்த புத்தகம் வந்து வெளியாகுது. அந்த நிகழ்ச்சியில வந்து சிறப்பு விருந்தினரா வந்து இசையமைப்பாளர் கங்கை அமரன் அவர்கள் கலந்துக்கிட்டு அதை வெளியிட்டாரு, அந்த புத்தகத்தை வெளியிட்டாரு. அதன் பிறகு வந்து எல்லா பத்திரிகையும் வந்து வந்தது, விமர்சனங்கள், பாராட்டுகள் எல்லாம் வந்து அந்த புத்தகத்தை குறித்து எல்லா தினத்தந்தி, தினமணி போன்ற நிறைய பத்திரிகைகளை வந்தது. அதுல தினத்தந்தியை படிச்சுட்டு
ஐயா தொழிலதிபர் பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி அவர்கள் எனக்கு வந்து கைபேசியில் தொடர்பு கொண்டாரு. இந்த புத்தகம் வந்து எனக்கு வேணுமே அப்படின்னு சொன்னாரு. ஐயா நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வந்து இங்க கடையில தான் டி நகர்ல இருப்பேன். நீங்க சென்னையான்னு கேட்டாரு. ஆமா ஐயா நான் சென்னையில தான் இருக்கிறேன், நேர்ல வந்துருங்களேன் உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நானும் நேர்ல போனேன். அப்புறம் எனக்கு வந்து குளிர்பானங்கள்லாம் கொடுத்து பொன்னாடை போத்தினாரு, என்னை ரொம்ப பாராட்டினாரு. அதன் பிறகு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே ஐயாவை பார்த்தீங்களான்னாரு. அதான் ஐயான்னா இளையராஜாவை சொல்றாரு. பார்த்தீங்களான்னு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னா என்னது ஒண்ணுமே வந்து ஐயாவை பார்க்கலையா, இந்த இந்த புத்தகத்தை அவரால் கொடுக்கணுமே நீங்க. ஐயா நான் கொடுத்துட்டேன், அதாவது பதிவு தப்பால அனுப்பிட்டேன், ஆனா அவர் நேரில் போயிட்டு பார்க்கலையான்னு. அப்புறம் சரிட்டு பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம். மறுநாள் வந்து ஐயா நல்லி குப்புசாமி அவர்கள் எனக்கு கைபேசி மூலம் தொடர்பு கொண்டாரு. தம்பி நான் வந்து நீங்க வந்து பாக்குறதுக்காக இசைஞானி ஐயாவண்ட வந்து அனுமதி கேட்டேன், உங்களை 4:30 மணிக்கெல்லாம் பாக்குறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. பெரிய இன்ப மகிழ்ச்சியா போச்சு, இன்ப அதிர்ச்சியா போச்சு. அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே நான் அவர் கடையில போயிட்டு இருந்தா அவர் என்ன கார்ல அழைச்சிட்டு போனாரு. அப்புறம் பார்த்தோம். பார்க்கும்போது அவர் எங்களுக்காக காத்திருந்தாரு. இசைஞானி அவர்கள் எங்களுக்காக வந்து நாங்கள் போறதுக்கு முன்னே அங்க காத்திருந்தாரு. அவரு வந்து அவர் வர்றதுக்கு முன்னே, மேல இருந்து கீழே வர்றதுக்கு முன்னே நாங்க வந்து தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன், அவர் கமலஹாசனை வச்செல்லாம் படம் எடுத்திருக்காரு, அவருக்கு வந்து புத்தகம் கொடுக்கறத மாதிரி வந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டோம். ஐயா நல்லி குப்புசாமி ஐயாவும் அங்க பக்கத்துல இருந்தாரு. அப்புறம் அது முடிச்ச உடனே ஐயா இறங்கி வந்தாரு, இசைஞானி இளையராஜா அதன் பிறகு இறங்கி வந்தாரு. அதன் பிறகு வந்து உடனே நல்லி குப்புசாமி ஐயா வந்து மகா ரசிகர், இசைஞானி இளையராஜாவுடைய மகா ரசிகர் வந்து நல்லி குப்புசாமி ஐயா அவர்கள். அவர் வந்த உடனே அவர் சாஷ்டாங்கமா காலில் விழுந்துட்டாரு. அப்புறம் உடனே தம்பி ஐயாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. நானும் சரி அவரே விழுந்துட்டாருன்னு சொல்லி நானும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். ஐயா என்னை வாழ்த்தினாரு. அப்புறம் தம்பி புத்தகத்தை கொடுத்து ஐயா வந்த போட்டோ எடுத்துங்கன்னாரு. நான் வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக போனேன். அவர் என்ன பண்ணாரு, நல்லி சார் போட்டோலாம் வேணாம், ஏன்னா நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன்னு ஏன் இந்த புத்தகத்தெல்லாம் நான் படிச்சுட்டேன் ஏத்துக்கிட்டேன்னு மக்கள் நினைப்பாங்க, அதனால போட்டோ மட்டும் வேணாம். அவர் ஏதோ எழுதியிருக்கிறாரு, அது வந்து நான் வந்து அவருடைய உரிமை, அதை நான் தப்புன்னு சொல்லலை, ஆனா போட்டோலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் வந்து நின்ட்டேன் எதுவும். அப்புறம் உடனே என்ன பண்ண, கொஞ்ச நேரம் பொறுத்து ஐயா புத்தகம் இல்லாம வந்து போட்டோ எடுத்துக்கலாமான்னு இசைஞானியை பார்த்து அவரு அது கொஞ்சம் அப்படியே மெல்ல என்ன அப்படியே மறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அதன் பிறகு ரொம்ப நேரம் மறைச்சு பார்த்துட்டு இருந்தாரு. நானும் கூச்சம் இல்லாம அவரையே மறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவ்வளவுதான், அவங்க பேசி முடிச்சுட்டு வந்தாங்க. கார்ல ஏறணும். கார்ல ஏறுற வரைக்கும் வந்து அவர் நான் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என்ன நோக்கம்னு இது தெரியல. நானும் கூச்சம் இல்லாம அவரையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஏன் முறைச்சு பார்த்தேன்னா நடுவில் மனம் மாறி அவர் போட்டோ எடுக்க கூப்பிடுவாரு அப்படின்றதுக்காக நான் முறைச்சு பார்த்தேன். அப்புறம் நான் கார்ல ஏறுற வரைக்கும் அவர் பார்த்தாரு. அப்புறம் நாங்கள் வந்து அவர் கேட்டை விட்டு வெளியே வந்தோம், மேலே போனாரு. அது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுதான் நடந்தது. ஐயா வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து 3 மேதைகளை வந்து நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இன்னொன்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், 3வதா இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த 3மே வந்து என் வாழ்க்கையில வந்து நடந்தது. பெருமகிழ்ச்சி. ஐயா புகைப்படம் எடுத்துக்க அனுமதிக்கல கூட அவரை நேரில் பார்த்துட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதுதான் உங்களோட இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இசைஞானி இளையராஜா பத்தி கவிப்பேரசு வைரமுத்து அவர்கள் வந்து அடிக்கடி விமர்சனம் வச்சுட்டு இருக்காரு, அதை பத்தி உங்களோட பார்வை சார்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நல்ல வேலை வந்து இசைஞானி இளையராஜா குறித்து வைரமுத்து அடிக்கடி விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னான்ட்டு சரியா கேக்குறீங்க. நிறைய பேர் என்ன வந்து யூடியூப்ல வந்து போடுறாங்கன்னா வலைவெளியில இசைஞானி வைரமுத்து மோதல் அப்படின்னு போடுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா வைரமுத்துக்கு நிகரா இசைஞானியும் கூட பேசுறாரு, சண்டை போடுறாருன்னு அர்த்தம். ஆனா ஒருபோதும் வந்து கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து விமர்சனம் செய்கின்ற போதெல்லாம் இசைஞானி இளையராஜா பேசுவதே இல்லை. அவர் எப்போதும் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறது இல்லை. அதை பற்றியெல்லாம் யாரு என்ன பேசுறாங்கன்னு இது பண்றது இல்லை, அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. அவர் ஒரு மலை போல் இருக்கிறார். ஆனால் மலையை பார்த்து நாய்கள் குறைத்தாலும் நாய்கள் எப்போதும் வருத்தப்படுவதில்லை, வேதனைப்படுவதில்லை. அந்த மலையை பார்த்து குறைத்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த மலை போல் இருக்கிற இசைஞானி இளையராஜா எப்போதும் அமைதியாக இருக்கிறார். இது தொடர்பான இந்த சர்ச்சைகளில் குழாயடி சண்டைகளில் எல்லாம்
அவர் ஈடுபடுவதே இல்லை. இருந்தாலும் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த இதுல நான் வந்து மிக முக்கியமா வந்து கேட்கறது என்னன்னா, கவிஞர் வைரமுத்து வந்து இசை ஞானியால் உருவாக்கப்பட்டவர் என்பது உலகத்திலே தெரியும். இசைஞானி இளையராஜா அவர்கள் இல்லை என்றால் கவிஞர் வைரமுத்து இல்லை என்பதையும் தெரியும். ஐயா பாரதி ராஜா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இளையராஜா வந்து கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அதன் மூலமாக ஒரு 6 ஆண்டுகள் அவரோடு பயணித்தார். இவரால் தான் வந்து தொடர்ந்து அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போனது என்று இசையமைப்பாளர் கங்கை அமரன் கூட ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார். அதாவது 6 ஆண்டுகள் தொடர்ந்து வந்து பாடல் எழுதி கொண்டு வந்தார். இசைஞானி இளையராஜா அவருடைய இசையமைப்பில் வைரமுத்து அவர்கள் பாடல் எழுதி கொண்டு வந்தார். அப்போதெல்லாம் அற்புதமா வந்து இளையராஜா இசை முதல் படத்திலேயே வந்து அது இந்த பாடல்கள்லாம் எப்படி வந்து ஓடியது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி வந்து வைரமுத்து பாடல் எழுதுகின்ற போது நல்ல விளம்பரமாக ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் வைரமுத்துக்கு வந்து கொஞ்சம் அதை வந்து தலைகணம். தொடக்கத்துல ஒரு மனிதன் வந்து உதவுகின்ற போது அவரை நாம் கடவுளாக பார்ப்போம். அதை தொடர்ந்து நம்ம வளர்ந்திருக்கின்ற போது நம்ம வந்து அந்த உதவியை வந்து ரொம்ப சாதாரணமா மதிப்போம். காரணம் என்ன, வளர்ந்துட்ட பிறகு நம்ம சாதாரண மதிப்போம். இது பெரும்பான்மையான மனிதர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு குணம். ஆனா எல்லாரும் மத்தியிலும் இருக்காது. மனசாட்சி உள்ள மத்தியிலெல்லாம் இது மாதிரி குணம் வராது. முதல்ல அவன் என்ன நினைக்கிறானோ, கடவுளா நினைக்கிறானா, எப்போதும் கடவுளா தான் நினைப்பான். அவனுக்கு சிறிய உதவி செய்திருந்தாலும் அது திருவள்ளுவர் சொல்ற மாதிரி பனையளவு அவன் பெருசா நினைப்பான். அப்படியாப்பட்ட நமக்கு முன்னுதவி செய்து தூக்கிவிட்ட நபர்களை திருவள்ளுவர் சொல்கிறார், எக்காரணத்தை கொண்டும் அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாது. என்னது எப்படி? நீங்க உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், ஏங்க அவர் முதல் உதவி எனக்கு செய்தாரு, அதுக்காக அதன் பிறகு எனக்கு நிறைய செய்திருக்காங்க துரோகம்லாம், அதெல்லாம் நான் எப்படி மறந்துட சொல்றேன் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்குதான் வள்ளுவர் சொல்றாரு, ஏற்கனவே உதவி செய்தவன் ஒருத்தன், அவன் இடையில உன்னை கொல்வது போன்ற முயற்சிகளில் இறங்கினால் கூட நீ அதை பெரிதாக நினைக்காதே, அவனை மன்னித்து விடு. ஏனென்றால் அவன் உன்னை அறிமுகப்படுத்தியவன், உனக்கு முதல்ல யாரும் உதவி செய்யாத போது உதவி செய்ய முன் வந்தவன். ஆகவே அவனுக்கு நடுவில் சில குறைகள் வந்து நீ பார்த்திருக்கலாம். அதுக்காக அவனை விமர்சனம் செய்வதோ அவனை வந்து தவறாக பேசுவதோ கூடாது, நீ மன்னித்து விட வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். நமக்கு எல்லாமே திருவள்ளுவர் தான். அவரே சொல்றாரு, கொன்றன்னா இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். என்னது, அவன் சின்ன உதவிதான் முதல்ல செய்திருப்பான், ஆனா நடுவுல கொல்ற முயற்சியில கூட இறங்கியிருப்பான். அப்ப கூட நீ அவனை வந்து என்னது தப்பா பேசாத அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லும் போது 6 ஆண்டுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து வைரமுத்தை வளர்த்து விட்டாரு. வைரமுத்தே சொல்றாரு, என்னுடைய 2ஆம் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தியவனே என்று ஒரு இடத்தில் சொல்லுகிறார். இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார், என் பேரை 4 திசைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தவனே, தென்றலுக்கு தெரிவித்தவனே என்றெல்லாம் வைரமுத்து அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். இந்த அளவுக்கு உயர்த்தி விட்ட ஒரு மனிதரை ஏதோ ஒரு சின்ன விஷயங்களுக்காக தொடர்ந்து அவரை விமர்சனம் செய்து கொண்டு வருவது நன்றதாக இல்லை. அது வந்து அப்பா அம்மாவை விமர்சனம் செய்வது போன்றது. அதை நாம் சகிக்க முடியாது. எந்த ஒரு மகனாவது அப்பா அம்மா வந்து விமர்சனம் செய்தா திட்டினா யாராலையும், மனசாட்சி உள்ள யாராலையும் அதை சகிக்கவே முடியாது. இப்போ வைரமுத்து அவர்கள் விமர்சனம் செய்வது அது போன்றதுதான். காரணம், அவரை விட வயதிலும் அனுபவத்திலும் பெரியவர் மட்டுமல்ல, அவரை தூக்கி நிறுத்திய இசைஞானி இளையராஜாவை குறித்து அவர் கவிஞர் வைரமுத்து அவர்கள் விமர்சனம் பேசுவது நல்லதாக தெரியவில்லை, ரசிக்கும்படி இல்லை. தயவுசெய்து கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அதை நிறுத்தி கொண்டால் அவருக்கு வந்து அவருடைய அந்த புகழுக்கு வந்து நல்லது. ஏன்னா அதுதான் அவருடைய புகழை கெடுத்துக்கிட்டு இருக்குது. அற்புதமான கவி பேரரசு வைரமுத்து என்னுடைய 2 கவிதை நூல்களுக்கு அணிந்துரை கொடுத்து என்னை பாராட்டியவர். ஒரு முறை தாய் மாதிரி 10வது வயசுலயே நான் வந்து முதல் புத்தகம் போட்டேன், அவரால் தான் அணிந்துரை வாங்கினேன், வாழ்த்துறை வாங்கினேன். என்னை பார்த்துட்டு முதல்ல நீ படி, அப்புறம் கவிதை எழுது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்பா அதனுடைய வாசகத்தினுடைய அருமை எனக்கு தெரியல.
பிற்காலத்துல வந்து எவ்வளவு அழகான வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்பா அம்மா கூட முதல்ல அப்படித்தானே சொல்லுவாங்க, எங்க அம்மாவும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரியான வார்த்தையை வைரமுத்து அவர்கள் சொல்லி என் நெஞ்சில் புகுந்து கொண்டார். ஆனால் அப்படியாப்பட்ட வைரமுத்து, கவிதைகளால் என்னை ஈர்த்த வைரமுத்து அவர்கள் இசைஞானி இளையராஜா. ஏன்னா அவரும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பொக்கிஷம். உன்னை வளர்த்து விட்டவர், வேற யாராக இருந்தா பரவாயில்ல, நீ ஏதாவது விமர்சனம் பண்ணிட்டு போ. உன்னை வளர்த்து விட்ட ஒரு தாயை, அண்ணனை, தந்தையை நீ தொடர்ந்து விமர்சனம் செய்வது ரசிக்கும்படியாக இல்லை. ஆகவே கவிப்பேரரசு அவர்கள் இது இசைஞானி குறித்த விமர்சனங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது என்று இதன் மூலமாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன்.